சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கட்சி மாவட்ட செயலர்களுடன் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, தேர்தல் தேதி. இந்த நிலையில கூட்டணி உடன்பாடும் இன்னும் தொகுதி பங்கீடும் இறுதியாகாத நிலையில திமுக மாவட்ட செயலர்களோடு திமுக தலைவர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இதனோட முக்கியத்துவம் என்ன ஆலோசிக்கப்படுகிறது? கூடுதல் விவரம். மாவட்ட செயலாளர்களுடன் எம்பிக்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுக சார்பில் மக்களவை எம்பிக்கள் 20க்கும் மேற்பட்டோர், அதே போல ராஜ்யசபா எம்பிக்கள் 7 பேர் என 30 பேர் எம்பிக்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன்ல குறிப்பாக எம்பிக்களும் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த குறிப்பாக பலரும் எம்பிக்களாகவும் இருக்கிறார்கள், மாவட்ட செயலாளரும் இருக்கிறார்கள். உதாரணமாக பார்த்தீர்கள் சொன்னால் ஈரோடு பிரகாஷ் அவர் மாவட்ட செயலாளர் இருக்கார், எம்பியாகவும் இருக்கார். அதே போல நாமக்கல் ராஜேஷ்குமார் அவர் ராஜ்யசபா எம்பி, அதே போல மாவட்ட செயலாளர். தருமபுரியில மணி எம்பியா இருக்கார், அதே போல அவர் மாவட்ட செயலாளர் இருக்கிறது போன்ற அவர்களுக்கு வேலைகள் பிரித்து கொடுக்கப்பட இருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒருவேளை உதாரணமாக மதுரை மாவட்டத்தில் 2 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டால் அந்த தொகுதியிலும் நீங்கள் ஒன்றாக பணியாற்றி தர வேண்டும் என்பன போன்ற விஷயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. இன்னமும் கூட்டணிக்கு சில கட்சிகள் இன்னமும் தொகுதி முடிவு ஏற்படாத இருக்கக்கூடிய நிலையில் நிறைய இந்த முறை பாத்தீங்கன்னா கடந்த முறை 173 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 133 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனால் இந்த முறை பார்த்தீர்கள் சொன்னால் அதிக அளவில் கூட்டணிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் இதுல தொகுதியில் உதாரணமாக பல மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 6 தொகுதியில 3 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சி கேட்கிறார்கள். கடந்த முறையும் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. எனவே அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இதை பொறுத்துக் கொள்ள வேண்டும். மாவட்ட செயலாளருக்கு சீட் இல்லை என்றாலும் பணியாற்ற வேண்டும். ஏனென்றால் 77 மாவட்ட செயலாளருக்கும் சீட்டு கிடைக்கிறதுல வாய்ப்பு இருக்காது. அதில் பல பேர் எம்பிக்களா இருக்கிறார்கள், சில பேர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார்கள். எனவே இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட நீங்கள் பணியாற்ற வேண்டும் போன்ற விஷயங்கள். தேர்தல் இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, வழக்கமாக தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் ஒரு சில தினங்களில் நாமினேஷன் டேட்டும் வந்துடும். ஆனால் இந்த முறைதான் பார்த்தீங்கன்னா 15 நாட்கள் இன்னமும் இருக்கிறது நாமினேஷன் செய்வதற்கு. இந்த மாதம் 30ஆம் தேதி தான் தொடங்குகிறது. எனவே இது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது அறிவாலயம் வந்திருக்கார். அவருக்கு வழக்கமாக வரக்கூடிய அரசு கொடி போட்ட காரில் வராமல் அவர் வழக்கமாக திமுக கொடியுடன் வந்திருக்கக்கூடிய காரில் வந்திருக்கிறார். அனைத்து அமைச்சர்களுடைய கார்களில் இருந்த தேசிய கொடியெல்லாம் அகற்றப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கின்றன. முதலமைச்சருடைய கான்வாயில் இருக்கக்கூடிய கார்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டிருக்கின்றன. இது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் தற்போது தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் அனைத்து மாநிலம் முழுவதும் இருப்பதால் பல்வேறு விஷயங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சர் இங்கு மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் உரையாற்றுகிறார். ஒரு சில மாவட்ட செயலாளர்களை பேசும்படியும் சொல்லியிருக்கார். திமுகவில் நாளை முதல் விருப்பு மனு கொடுத்தவருடன் நேர்காணல் நடக்கிறது. வழக்கமாக நேர்காணல் ஒரு சில தொகுதிகளில் நடக்கும். ஆனால் இந்த முறை 4-5 மாவட்டங்களுக்கு சேர்த்து ஒரே நாளில் நடத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், தேர்தல் தேதி இல்லை, பல தொகுதிகளில் வேட்பாளர்களை முடிவு செய்யப்பட்டு விட்டதால் ஒரு உதாரணமாக சென்னையில சைதாப்பேட்டை தொகுதியில் 30 பேர் போட்டிருந்தால் 30 பேரையும் அழைத்து ஒரே நாளில் நேர்காணல் ஒரு அரை மணி நேரத்தில் நேர்காணல் செய்து அவர்களை விடுவித்து விட திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்தடுத்த பணிகள் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கக்கூடிய பணி இனிமேல் தலைமைச் செயலகத்திற்கு முதலமைச்சருக்கு பணி இருக்காது என்பதால் முழு நேரமும் இந்த வாரம் முழுவதுமே அண்ணா அறிவாலயத்தில் இருப்பதற்கு அவருடைய அந்த பிளான் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது துரைமுருகனும் நீண்ட நாட்களாக அண்ணா அறிவாலயம் வராமல் இருந்த துரைமுருகனும் தற்போது வந்திருப்பதால் அவரும் சீட்டு கேட்டு போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே 10 முறை அவர் கிட்டத்தட்ட எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். இந்த முறையும் அவருக்கு மீண்டும் கேட்கிறார். இது போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் திமுகவில் இருக்கிறது. தீர்மான நகலாக இன்னும் சிறிது நேரத்தில் செய்தியாளர்களுக்கு தீர்மான நகல் கொடுக்கப்பட இருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.